கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடினா அதுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமா ஆப்பு வைக்கதான் அந்த சாமி பிரியாவை அனுப்பி வச்சிருக்கு. மா, எனக்கே அவளை பார்த்தா பாவமா இருக்கு. உனக்கு தோணலையா? இங்க பாரு, நாமெல்லாம் நமக்கான சந்தோஷத்தை உருவாக்கவே முடியாது. இப்படி அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பாக்குறதுதான் நமக்கு சந்தோஷம். அவ வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறோங்கிற திமிர்ல உன்னை எவ்வளவு எல்லாம் அசிங்கப்படுத்தி இருக்கா, எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கா. அவ செஞ்சதெல்லாம் உனக்கு மறந்து போச்சு. ஏதோ ஒரு தடவை அவளுடைய புடவை எடுத்து நீ ஆசையா கட்டினதுக்கு ஆகாயத்துக்கும் பூமிக்கும் எப்படி குதிச்சா, அதான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாம் புட்டுக்குச்சு. லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? கட்டின புருஷனை கைக்குள்ள வச்சுக்க முடியலையே. இப்ப பூட்ட கேஸ் ஆயிடுச்சுல. மா, இந்த பிரியா ஏதோ சும்மா கலட்ட பண்ணிக்கிட்டு இருக்காமா. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இவளும் இவ அப்பனும் சேர்ந்து அவனை மிக்சியில போட்டு அரன்னு அரைச்சாங்கல்ல. அவன் அப்படியே சைடுல இவங்களுக்கு மொத்தமா மிளகா அரைச்சிட்டான். அப்படியா இருக்கும்? அடியே, உன் புருஷன் கொலைக்கிற நாயி, கடிக்காது, வேஸ்ட். ஆனா உன் மச்சின இருக்கான் பாத்தியா, அது அமைதியா இருக்கிற நாயி. அது சும்மா இருக்குதேன்னு நம்ம சீண்டிட்டோம்னு வச்சுக்கோயேன், இப்படிதான் ஒரு நாளைக்கு வெடுக்குன்னு கடிச்சுப்படும். சிரிச்சுட்டு பாத்தியா? இனிமேதான் பல சிறப்பான சம்பவம் எல்லாம் இருக்கு. இங்க பாரு, எழுதி வச்சுக்கோ. சாயங்காலம் வரப்போற டாக்டர் பிரியாவை செக் பண்ணி முடிச்ச உடனே மிஸ்டர் மார்கண்டேயன் நீங்க தாத்தாவாக போறீங்க, மிஸ்ஸஸ் சீதா நீங்க ஆயாவாக போறீங்க, மிஸ்ஸஸ் ரேவதி நீங்க அத்தையாக போறீங்கன்னு சொல்றாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. தேங்க்ஸ் அம்மா. இந்த மாதிரி மழை நேரத்துல அம்மா போட்டு தர சுக்கு காஃபி டேஸ்டே தனிதான். என்னடி, அப்பாவும் பாண்டி இன்னும் வரலையா? மழை வேற அதிகமாகிட்டே இருக்கு. மா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, அதெல்லாம் அவங்க கரெக்டா வந்துருவாங்க. ஏய், மழைக்கு எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடினா சூப்பரா இருக்கும்ல. வான் மேகம் பூவாய் தூவும், மேகம் என்னாகும் இன்பமாக நோகும், மழை துளி தெரித்தது என குலை குளித்தது ஆடு பூவாய். பிரியா வரா. ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க? பாடுங்க. உனக்காக பாடிக்கிட்டே இருப்பாங்க. என்னம்மா, எதுவுமே நடக்காத மாதிரி எங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்க? வயிற்றுல குழந்தைன்னு குண்டை தூக்கி போடுற. இப்ப இங்க வந்து நீங்க பாடுங்க, நான் ஆடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அட போமா அந்த பக்கம். அத்தை, இல்ல பிரியா, நீ எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கோ. நாம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மத்தியானம் ரொம்ப அசதியா இருந்துச்சுன்னு சாப்பிடாம தூங்கிட்டேன். இப்ப பார்த்தா சாப்பாட்ட மழையில யாரும் டெலிவரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கேப் புக் பண்ணாலும் வரல. மழைனா அப்படிதான் இருக்கும். அதுக்கு நாங்க என்ன பண்றது? ரொம்ப பசிக்குது. சாப்பிட ஏதாச்சும் இருக்கா? ஏமா, எங்களை பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? அமைதியா இருந்த குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்கி குட்டிச்சவராக்கி வைப்ப. உனக்கு தங்க இடம் கொடுத்து தினமும் சோறு போட்டு விட்டா ஊட்டி கூட சொல்ல போல இருக்க. எங்ககிட்ட கேட்க கூடாதுங்கிற அறிவு கூட இல்ல உனக்கு. இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ண முடியாத சிச்சுவேஷன். ஒருத்தவங்க பசின்னு வந்து கேட்டா சாப்பிட எதுவும் தர மாட்டீங்களா என்ன?
அத்தை என்னத்த இதெல்லாம்? அது வந்து பிரியா, மாமா நீ சாப்பிட்டியா? ஏமா என்னமாச்சு? ஏன் அழுற? வா உட்காரு உட்காரு உட்காரு. ஏமா என்னாச்சு? இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து என்ன பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்ட ஒரே ஆள் நீங்க தான் மாமா. அதுக்கு போய் அழுகுறது? மழை ரொம்ப பெய்யுது, வெளியவும் போக முடியல. ஆர்டர் பண்ணாலும் டெலிவரி இல்ல. பசினி இவங்களை கேட்ட யாரும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட தரல. என்னது? நீ அவங்களோட சண்டை போட்டுட்டல்ல, அப்புறம் தரலன்னு சொன்னா என்னமா இருக்கும்? சரி இத சாப்பிடு. சாப்பிடுமா சாப்பிடு. நான் அப்பவே சொல்லல இவர் குடுக்கிற சப்போர்ட்ல தான் அவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான்னு. மா என்னன்னு ஒரு வார்த்தை கேளுங்கம்மா. டேய், என் பொண்டாட்டி அதெல்லாம் கேட்க மாட்டாடா, அவளுக்கு தெரியும். ஏன் சீதா, இவனுங்க பேச்ச கேட்டுட்டு தான் பசியோட இருந்த இந்த புள்ளைக்கு ஒரு வாய் சோறு கூட போடாம இருந்த. யாரோ முகம் தெரியாத ஆளு பசியோட வந்து நின்னா கூட உனக்குன்னு வச்சிருந்த சாப்பாட்டை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற ஆளாச்சே நீ. நீங்க அப்படி நடந்துக்கிட்ட. ஏன் சீதா, கோயில்ல அன்னதானம் சமைச்சு போடுறதான தொழிலா பண்ணிட்டு இருக்க. நீயா சீதா அப்படி பண்ண? இல்லங்க, நான் மா அதான் சண்டை ஆயி போச்சுல, அப்புறம் என்ன அதுல சென்டிமெண்ட் வேணும்? நாங்க எதுக்கு அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்? ஏய் முட்டா பயல, முட்டா பயல. அவ வயித்துல இருக்கிறது யாரோட பிள்ளைங்கிறத விட ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு பசின்னு வந்து நிக்கும் போது அவளுக்கு சாப்பாடு போடுறதா மனிதாபிமானம் உள்ளவங்க பண்றது. அது இங்க யாருக்கும் இல்லங்கிறது நல்லா தெரியுது. நீ சாப்பிடுமா, சாப்பிடுமா. சாப்பிடுங்க. மா நல்லா பாத்துக்க, இந்த விஷயத்துல உனக்கு எதிரா எது நடந்தாலும் அதுக்கு மொத்த காரணம் இவர் மட்டும்தான். அவன் கிடக்குறான், நீ சாப்பிடுமா. என்னடா யாரு போன்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னங்க என்னன்னு சொல்லுங்களேன், ஏன் கத்துனீங்க? வேலை தேடுறதுக்காக என்னோட ரெசியூமை அப்லோட் பண்ணி வச்சிருந்தேன். ஆமா, உளுந்தூர்பேட்டையில இருந்து ஒருத்தன் போன் பண்ணி கொழுப்படுத்தவன் புரோட்டா மாஸ்டர் வேலை காலியா இருக்கு, இங்க வரியான்னு கேக்குறான். ஐயா, சூப்பர் வேலை மாப்ள, அருமையான வேலை மாப்ள. மாப்ள இங்க பாருங்க, பீஸ் ரேட் பேசிடுங்க, புரிஞ்சுதா? நேஷனல் ஹைவே வேற, எப்பவுமே பிஸியாவே இருந்துட்டே இருக்கும். ஆமா, நீங்களும் அங்கேயே சாப்பிடலாம், வீட்டுக்கும் பார்சல் கொண்டு வந்துடலாம் மாப்ள. எப்படி மாப்ள? ஹோட்டல்காரன் அடிக்கிறதுக்கு பதிலா உன்ன அடிச்சு கொண்டு வர சொல்லிட்டேன். ஏய் வாய மூடிட்டு இருக்க சொல்லி உங்க அம்மாவை. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா. அதுக்கில்லடி, சென்னையில வந்து பரோட்டாவுக்கு சால்னா நல்லாவே குடுக்கறது கிடையாது, ஆனா ஹைவேல சூப்பரா குடுப்பாங்க தெரியுமா? உனக்கு எங்க தெரியும்? உமா என்னாச்சு? என்னாச்சு? ரவி என்னடா என்னாச்சுடா? என்னாச்சு உமா? டேய் என்னடா ஆச்சு? எதுக்கு அழற? நீ ஏதாவது சொன்னியா? என்னன்னு தெரியலமா, அழுதுகிட்டே இருக்கா. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. உமா அழாதம்மா, என்ன ஆச்சு? என்னன்னே தெரியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பயமா வேற இருக்கு. நெஞ்செல்லாம் அப்படியே படபடன்னு வேற அடிச்சுக்குது. நீ எதையும் போட்டு மனசுல குழப்பிக்காத. என் புள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னும் 2 நாள்ல DNA ரிசல்ட் வந்துரும். அது வந்ததுக்கு அப்புறம் பொய் எது உண்மை எதுன்னு தெரிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் அவ கிளம்பி போயிட்டே இருக்க போறா.
இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது இல்லம்மா. என்னால நார்மலாவே இருக்க முடியல அத்தை. எனக்கு அப்படியே பயமாவே இருக்கு. ஐயோ பாவம். நாளைக்கு நல்ல தங்க நோன்பு இருக்கு. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க பண்றதா இந்த நோன்பு. நாளைக்கு நீயும் பண்ணு. மனசும் அமைதியாயிடும், நல்லதே நடக்கும். அத்தை, அது எப்படி பண்ணணும்? விடியறதுக்கு முன்னாடி எழுந்து குளிச்சிட்டு எதுவும் சாப்பிடாம அம்மனுக்கு 108 பூ போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நெய்ய ஊத்தி 11 மாவிளக்கு ஏத்தி வச்சுட்டு உச்சி பொழுது வரைக்கும் அந்த அம்மனையே நினைச்சுக்கிட்டு விரதம் இருக்கணும். அதுக்கப்புறமா படையில போட்டு விரதத்தை முடிச்சுக்கணும். இந்த வேண்டுதல் பரிகாரம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த தெய்வத்தை நம்ம மனசார நினைச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான். அதை செய்யும் போது நம்ம மனசுக்கு நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும். நான் பண்றேன். ரவி உனக்கு முதல் வாய் எடுத்து கொடுத்து சாப்பிடுறதோட விரதத்தை முடிச்சுக்கணும். அந்த ரிசல்ட் நெகட்டிவா வரணும்னு உங்க எல்லாரையும் விட நான் தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். மனுஷன் பண்ற தப்புக்கு கடவுள் என்ன பண்ணுவாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. அவன் தப்பு பண்ணணும், அவன் மாட்டணும். அப்படி மாட்டினா அப்புறம் அவனை உங்க இஷ்டத்துக்கு திட்டணும், அடிக்கணும். அதானே? இந்த பாரு, நிஜமாவே நான் அப்படி நினைக்கல சீதா. முதல் முறையா உமா அவங்க அப்பனையே எதிர்த்து பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாம ரவிய மதிச்சு அவனை நம்புறேன்னு சொல்லியிருக்கான். அவளோட நம்பிக்கை பொய்யா போயிடக்கூடாதுன்னு கவலையா இருக்கு. எனக்கு என் புள்ள மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? இல்ல, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இத்தனை நாள் ஆச்சு. இன்னும் ரவி தன்னோட குரலை வசதி தனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அடிச்சு சொல்லவே இல்லையே. அதுவே எனக்கு ஒரு பக்கம் சந்தேகமாவும் இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு. நீங்க எப்பவுமே பிள்ளைங்களை தவிர மத்த எல்லாரையும் நம்புவீங்க. அதுதாங்க உங்களோட பிரச்சனையே. இந்த பாரு, நீ பிள்ளைங்களை மட்டும்தான் நம்புற. அதான் உன்னோட பிரச்சனை. ராஜா, ரேவதி, மலரை விட உங்க மேல ரொம்ப அன்பாவும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்க பக்கம் வந்து நின்னு வந்தா ரவி. பொண்டாட்டியும் மாமனார் பேச்சையும் கேட்டதை தவிர அவன் அவங்கள மாதிரி வேற எந்த பிரச்சனையும் பண்ணாதவன். இந்த பாரு, ரிசல்ட் மட்டும் உனக்கு சாதகமா வரலன்னா அவங்க 3 பேர் பண்ணதை விட பெரிய பிரச்சனை இவனாலதான் வரும். நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் என் பிள்ளைய நம்புறேன். ஏண்டா கிறுக்கு பயல, முறையா வெயிட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வாங்குறதுக்கு பதிலா குறுக்கு வழியில வாங்கி என்னடா பண்ண போற? யோ, உன் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு தான்யா அந்த ரிப்போர்ட்டை மாத்த வந்த. ஒருவேளை அந்த பிரியாவோட வயிற்றுல வளர்றது உன் பையனோட குழந்தையா இருந்தா போக போது ஓமானம் தான்யா. அதோட மட்டும் இல்லாம என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமா போயிடும். உன் குடும்ப கௌரவத்தையும் என் பொண்ணோட வாழ்க்கையையும் காப்பாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ண. இந்த பார், அயோக்கிய பயில மறைச்சு வைக்கிறது தான் கௌரவம்னா அதுக்கு இந்த மார்க்கண்டைய எப்பவும் சம்மதிக்க மாட்டான்டா. தப்பு பண்ணவன் பெத்த புள்ளையா இருந்தாலும் இந்த மார்க்கண்டைய கோர்ட்ல தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. இந்த பார், இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்தேன், அடிச்சு கொன்னே போடுவேன். போடா சார். இதாங்க சார், இதை பிடிக்கும் சார். என்ன திரும்ப திரும்ப ஜெயிச்சுக்கிட்டே இருக்கல்ல, இரு உன்னை மொத்தமா ஒரு நாள் காலி பண்றேன். டேய், ஜெயிக்கிறது நான் இல்லடா, நான் நிக்கிற பக்கம் தான் ஜெயிக்குது. நான் நிக்கிற பக்கம் சத்தியமும் தர்மமும் இருக்கிறதுனால அது ஜெயிக்குது. மலர், இரடி போட்டிருக்கு, படிச்சு சொல்ல. ஏய் மலர், என்ன போட்டிருக்கு மலர்? ஏய் ஏய் மலர், டிஎன்ஏ டெஸ்ட்
மேட்ச் ஆகுது. பிரியா வயித்துல வளர குழந்தைக்கு ரவிதான் அப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டேய் என்னடா இது? வாயை திறந்து பதில் சொல்றா. நீ பேசாதனால தான் இவ்வளவு பிரச்சனையும். வாயை திறந்து பேசி தரடா. சும்மா உட்கார்ந்திருந்தா என்னடா அர்த்தம்? டேய் வாடா. ஐயோ மாமா மாமா ஐயோ மாமா என்ன பண்ணுங்க விடுங்க மாமா ஏங்க ஐயோ மாமா டேய் விடுங்க மாமா யாராவது கிட்ட வந்தீங்க வகுத்துருவ வகுத்து. மாமா டேய் ஒத்த பொம்பளைய வச்சு வாழ யோக்கியதை இல்லாதவன் நீ. பண்ணட பண்ணட உனக்கு இன்னொன்னு கேக்குதா? டேய் விடு. மாமா உன்னை கொல்லாம விட மாட்டேன். டேய் அடிக்காதீங்க உமா நீ யார சொல்லு உமா சே விடுங்க விடுங்க என்ன. டேய் வாடா வாடா உம்மாடா போயிரா வாடா. உன்னை எல்லாம் சும்மா விட மாட்டேன். வாடா டேய் என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டேடா பாவி. நீ நல்லா சாவுடா சாவுடா டேய் சாவுடா. எங்கடா போற? டேய் வாடா வாடா இங்க. கொலை பண்ண மாட்டேன்டா வாடா. டேய் மாமா அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க மாமா. மாமா விடுங்க மாமா விடுங்க மாமா. ஏய் விடுங்க. கூறுகட்ட பயலுகளா? குடும்பமாடா இது? குடும்பமான்னு கேக்குறேன். ஃப்ராடு பயலுக. யோ உன் பிள்ளைய பாத்தியாயா? நீ வளர்த்த லட்சணத்தை பாத்தியா? இத நீ குடும்பம் நடத்துற லட்சணமா? ஏமா காலையில புகைய போட்டு சாமி கும்பிட்டா மட்டும் போதுமா? இப்படி ஒரு பொறுக்கி பையில பெத்து வச்சு என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. இந்த மொத்த பிரச்சனைக்கு காரணம் நீதான். ஆமா நீதான் காரணம். என்னத்த சொல்றீங்க? இங்க எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணமா? ஆமா ஒரு நாள் ஆச்சும் அவனை உன் புருஷனா மதிச்சிருக்கியா? சரி புருஷனா நடத்த வேண்டாம். நீயும் உங்க அப்பாவும் ஒரு நாள் ஆச்சும் மனுஷனா மதிச்சிருக்கீங்களா? அவன் உன் மேல வச்சிருந்த அன்பையும் பாசத்தையும் வச்சு அவனை அற்பமா நினைச்சு அவனை ஏறி மிதிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அவனுக்கு கோபம் வராது, அமைதியானவன், எதிர்த்து பேச மாட்டான்னு நினைச்சு நீங்க அவனை எவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க. அப்போ நீங்க இந்த விஷயத்தை நியாயப்படுத்துறீங்களா அத்தை? இதோ பார், நான் எதையும் நியாயப்படுத்தல. அவன் செஞ்சது சரியா தப்பாங்கிறதுக்குள்ள இன்னும் நான் போகல. ஆனா அவன் இன்னைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாயிருக்கானா அதுக்கு காரணம் நீதான். நீ மட்டும்தான். அவன் வந்த அப்புறம் சாப்பிடலான்னு ஒரு நாளாச்சும் வெயிட் பண்ணிருக்கியா? அவன் சாப்பிட்டு தட்டு எடுத்து வச்சிருக்கியா இல்ல அவனுக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுத்திருக்கியா? அப்போ இதெல்லாம் பண்ணாதான் ஒழுங்கான பொண்டாட்டியா? இதெல்லாம் நான் பண்ணலனா இவன் யார் கூட நானும் போய் குழந்தை பெத்துப்பானா? அப்ப நான் கேள்வியே கேட்க கூடாது. இத வச்சு அவன் பண்ண துரோகத்தை எல்லாரும் நியாயப்படுத்துறீங்களா? நீ எந்த விஷயத்தையும் அன்பால பண்ணவே இல்லை, அதிகாரத்தினாலதான் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப வரைக்கும் நீ அவனை ஒரு வேலைக்கார மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கிற. டிரைவரா, சமையல்காரனா, எடுபடி வேலை பாக்குறவனாதான் நீ அவனை பாத்துக்கிட்டு இருக்கிற. நீ அவனை புருஷனா நடத்தாம அவன் மட்டும் உனக்கு புருஷனா நடந்துக்கணும்னா எந்த விதத்துல நியாயம் அது? சொல்லுடி. யோ, ஒரு நாளாச்சும் அவங்க ரெண்டு பேரையும் புருஷ முன்னாடியா வாழ விட்டுருக்கியா நீ? எப்ப பார்த்தாலும் காலகாலத்துல வந்து இங்க உட்காந்துருக்க. டேய் ராஜா, இந்த ஆளு நம்ம ரவிய ஆள வச்சு அடிச்சிருக்காரு. அது தெரியுமா உனக்கு? என்னமா சொல்றீங்க? ஆமாடா, 4 ரவுடிங்களை வச்சு
இந்த ஆளு சேர்ந்துக்கிட்டு அடிச்சிருக்காரு. எவனாச்சும் சொந்த மருமகனே இப்படி செய்வானா? உங்களுக்கே நல்லா தெரியும், ரவி தான் ஆசைப்படுற எதையுமே வாய் திறந்து கேட்க மாட்டான். அத்தை, அவன் உமாவை விட்டு பிரியணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா அத சொல்றதுக்கான தைரியம் அவனுக்கு வரவே இல்லை. என் வயித்துல வளர குழந்தைனால ரவியோட பேருக்கு அசிங்கம்னா நான் இப்பவே போயிடுறேன். ஆனா இந்த குழந்தைய நான் கலைக்க மாட்டேன். அவன் ஞாபகமா வச்சு நான் வளர்த்துக்கிறேன். பாத்தீங்களாமா, இதான் இவளுக்கும் அவளுக்குள்ள வித்தியாசம். பிரியா, நீ எதுக்கு பிரியா போகணும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, பாத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க அத்தை, நான் இருக்கிறதா போறதான்னு நீங்க தான் சொல்லணும். கடவுளே, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலையே. அத்தை, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. மாமா, இதுல யோசிக்க என்ன மாமா இருக்கு? நீங்க அவளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு யோசிக்கணுமே ஒழிய என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அத்தை, என்னத்த நீங்க ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? நீங்களே எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க அத்தை. இங்க பாருமா, அம்மா ஏற்கனவே குழம்பிருக்காங்க. நீ இப்ப அவங்க கிட்ட எதுவுமே பேசாத. எதுவா இருந்தாலும் நாமளே பேசிப்போம். நாம பேசுறதுக்கு இனி என்ன இருக்கு? ஏய், நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் கூட கேட்காம கத்திக்கிட்டே இருக்க. இப்படி கத்தி கத்தி தான் உன் வாழ்க்கை உருப்படாம போச்சு. அப்பனும் மகளும் கொஞ்சமாச்சும் அவனை சுயமா யோசிக்க விட்டுருந்தா, சொந்தமா பேச விட்டுருந்தா, இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, பாத்துக்கோங்க. உமா, நியாயத்தை அநியாயத்தை பத்தில நீ பேசக்கூடாது. கிளம்பு உமா. உடனே கிளம்பி போனா நான் எங்க போறது? எங்கேயாவது போ. ஆனா உன அப்பா வீட்டுக்கு போற, அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருப்பல, அங்கேயே போ. அங்க போய் அவர்கிட்ட ஒரு 10 நாள் இரு. அதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் பேசி முடிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். நான் என் அப்பா வீட்டுக்கு போறத பத்தி நான் தான் முடிவு பண்ணுமே தவிர நீங்க இல்ல. நான் என் அப்பாவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். அண்ணி, நீங்க பண்றது ரொம்ப தப்பு அண்ணி. இந்த குடும்பத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே புரியாதா? இத பாருங்க, முதல்ல நீங்க கோவப்படாம அமைதியா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. இங்க பார், நீ வேணா உன் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண ரெடியா இருப்ப. உங்க அக்கா புருஷனை விட்டுட்டு வந்து உங்க அப்பா வீட்டுல இருப்பா. ஏய், ஆனா என்னாலலாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஏய், என்ன என் தம்பி தான் இவ்வளவு நாள் அசிங்கமா பேசிருந்தான்னு பார்த்தா இப்ப அக்காவையும் தங்கச்சி அசிங்கப்படுத்துறியா நீ? போய்ங்கிறது வெளியே போ. ஏய், போ முதல்லங்கிறது வெளியே. அத்தையாவது முதல்ல வெளியே போ. நீ எல்லாம் ஒரு குடும்பத்தை வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன். முதல்ல வெளியே கிளம்பு. நிலைமை என்னன்னு புரியாம. என்ன பெரிய நிலைமை? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இப்ப நிலைமை பழமைன்னுகிட்டு. போ முதல்ல வெளியே. அவங்கள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நீ முதல்ல வெளியே போ. உமா, உன் பொட்டி பொடிக்கல எடுத்து முதல்ல கிளம்புன்னு சொல்லிட்டேன். எதுவா இருந்தாலும் வக்கீல வச்சு பேசிப்போம். அந்த கமிட்மெண்ட்டுக்கும் அக்ரிமெண்ட்டுக்கும் நீ நேர்மையா நடந்துக்கணும். பிடிக்கலையா வேண்டான்னு சொல்லி விலகி இருக்கணும். அதுக்கப்புறம் பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கணும். அந்த அக்ரிமெண்ட் வேலிடா இருக்கும் போதே இன்னொருத்தி கூட பழகுனது, வாழ்ந்தது எல்லாமே தப்பு.
இட்ஸ் a criminal offense. டேய் இப்ப சொல்றேன், உங்க எல்லாருக்கும் கூட இந்த வீட்ல மன்னிப்பு உண்டு. ஆனா அவன் பண்ண காரியத்துக்கு என்னைக்குமே நான் அவனை மன்னிக்க மாட்டேன். He's a fraud. அந்த ஃப்ராடுக்கு சப்போர்ட் பண்ற நீங்க எல்லாருமே அவனை விட பெரிய ஃப்ராட். பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு உமா வெளியே அனுப்புவீங்களா? இந்த பார், அவ இதுக்கு முன்னாடி என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல அவ பண்ணதான் சரி. வேற என்ன பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவ ரவிய கத்தியால குத்துறா தெரியும்ல? ஏய், குத்தி குடல உரி இருக்கணும்டா. ஏய் மேகலா, உன் புருஷன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருந்தா நீ பாத்துட்டு சும்மா இருந்திருப்பியா? ஒண்ணு போட்டுக்க மாட்டா? என்ன டேய், உன் பொண்டாட்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியாடா? உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த உமாவும் அவங்க அப்பங்காரனும் உங்களுக்கு எப்பத்துல இருந்து எதிரி ஆனாங்க? இவங்க பண்ணது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? 4 வருஷமா கூட இருந்து சொம்படிச்சிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷத்துல அவளை கெட்டவனு சொல்லிட்டீங்க. டேய், அதே நான் சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? டேய், இது ஏன் வீடு. அவ என் மருமக. அவ இங்கதான் இருப்பா. அவ கேள்வி கேட்பா. அவ கேள்வி கேட்கறதுக்கு உண்டான எல்லா ரைட்ஸும் அவளுக்கு இருக்கு. டேய், அவ வயித்துல இந்த குடும்பத்தோட வாரிசு வளருது. அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். இத பிடிக்காதவங்க வீட்டை விட்டு போயிட்டே இருக்கலாம். கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். என்னதான் நம்மளாண்ட சண்டை வலிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மள விட்டா அவங்களுக்கு வேற யார் இருக்கான்னு உங்களுக்கு கெட்டது பண்ணவங்களையும் மன்னிச்சு ஏத்துக்கிறீங்க பாருங்க. மெய்யாலுமே பெரிய மனுஷமாமா நீங்க. டேய், இந்த பாரு, குடும்பத்துல நடக்கிற சண்டையெல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்ததெல்லாம் போதும். டேய், ஒரு பெரியவர் உன்னை நம்பி அவரோட ஹோட்டலையே ஒப்படைச்சிருக்காரு. அதுல காசு பணம் எதிர்பார்க்காம 10-15 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம துரத்தி அடிச்சவன் சும்மா இருக்காம நம்மளை எப்படி அடிச்சு காலி பண்றதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்கான். டேய் பாண்டே, நீ ஜெயிக்கணும்டா, அத மட்டும் கவனி. இந்த வீட்டு பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாமா, என்ன கோச்சிக்காதீங்க. ஒன்னையும் ஒண்ணு மட்டும் ஒரே தப்பா பண்ணிக்கிறேன். டேய், என்னடா, என்னாச்சுடா? ஏய், விடுறா. என்னடா, என்னாச்சு? நேத்து வரைக்கும் உமாக்காவை எல்லாரும் தூக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள போன்னு துரத்தி விட்டப்போ உங்களுக்கு அவங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டு சாமி மாதிரி வான்னு சொன்னீங்களே. உங்களால மட்டும்தான் மாமா அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். சரி சரி, போதும் போதும், விடு. சரி, நைட்டு வரும்போது 2 கொசுவர்த்தி மட்டும் வாங்கிட்டு வா. என்னதுக்கு? ஏண்டா, இருந்த ஒரு ரூமையும் அவளுக்கு கொடுத்தாச்சு. நான் இனிமே திண்ணையிலயோ இல்ல மொட்டை மாடியிலயோ தான் படுத்துக்கணும். அதான் சொன்னேன். டே டேய், திரும்ப இதுக்கு ஒரு வாட்டி கட்டி பிடிக்காத. போ, போய் உன் கடையில வேலையை பாடுறா. நமக்குள்ள 1000 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். ஆனா இன்னொருத்த உன் மேல தப்பு சொல்ல நான் விட மாட்டேமா. நீ நல்லா படிச்சவ, கம்பீரமா கெத்தா ஸ்டைலா நீ வேலைக்கு போறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அந்த கம்பீரம் நம்ம பர்சனல் வாழ்க்கைய எந்த விதத்திலையும் பாதிக்காத மாதிரி பாத்துக்கணும். இத பாருமா, நீ உன் வாழ்க்கைய பத்தி என்ன முடிவெடுக்க போறன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணுமா, நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ற ஆளா நான் உன் கூட இருப்பேன். ஆமாமா,
இந்த விஷயத்துல ரவி பண்ணது பெரிய தப்பு. இத பாரு, அவனை கேள்வி கேட்கவோ தண்டிக்கவோ இல்ல அது வேண்டான்னு தூக்கி போடவோ இந்த பாரு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. நிச்சயமா இந்த பாருமா, ஒரு கார்டியனா ஒரு மாமனாரா நான் உன் கூட நிப்பேன். அதுவும் உங்க அப்பா உன்னை தூக்கி போட்டு போன இந்த நேரத்துல ஒரு மாமனாரா உன் கூட நிக்க வேண்டியது என்னோட கடமைமா. இந்த பாரு, நீ என்ன பண்ணணுங்கிறத உன்னுக்கு 4 தடவை நல்லா யோசிச்சு முடிவெடு. சரியா? உன் கூட மாமா நான் இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாம போமா. என்னம்மா பரவாயில்ல, போமா போமா, மாமா உன் கூட இருப்பமா. போ. பாண்டி, மாமா மாமா மா, என்னம்மா? அவளுக்கு என்னன்னு பாக்கலாம்டா. மா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவ நடிக்கிறாமா. நம்ம எல்லாரும் இப்ப அவ மேல பரிதாபப்பட்டு பிரியா அடிச்சு துரத்தி விடணும்னு அவ இப்பெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏண்டா, அவளே வாந்தி எடுத்துக்கிட்டு முடியாம கிடக்குறா. அவ முழங்கல் சத்தம் இங்க கேக்குது. இத போய் நடிப்புன்னு சொன்னா எப்படிடா? மா, நான் சொன்னா கேளுங்கம்மா. கத்தி எடுத்து ரவிய கொலை பண்ண போனவ அவ. அவ்வளவு சீக்கிரம் நீங்க அதை மறந்துட்டீங்களாமா? அது இல்லடா ராஜா. மா, இப்ப நீங்க போனா அப்பா இத வேற மாதிரி பிரச்சனை ஆக்கிடுவாரு. எதுவா இருந்தாலும் அவரே பாத்துக்கிட்டோம். நாம ஒண்ணு இதுல தலையிட வேண்டாம். இது தப்புடா. அவ என்ன பண்ணாங்கறதெல்லாம் இப்ப யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு கஷ்டப்படும் போது அதெல்லாம் பாத்துட்டு இருக்க கூடாதுடா. இப்படி பார்த்து பார்த்துதாம்மா நிறைய ஏமாத்திட்டீங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்திலாவது கொஞ்சம் தெளிவா இருங்க. எக்காரணத்தை கொண்டு இனி இவ இந்த குடும்பத்துக்கு தேவையில்லை. மா, இனி இவ கூட ரவி ஒருபோதும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதுக்கு அவங்க அப்பனும் விட மாட்டான். மா, சொல்ல முடியாது. இது இவளும் இவ அப்பனும் சேர்ந்து போடுற நாடகமா கூட இருக்கலாம். அவ்வளவு சீக்கிரத்துல ஏமாந்துடக்கூடாதுமா.